பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று நாட்டில் மன்மோகன் சிங் திட்டவட்ட பாரு கோமாளியும் பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. மா ஏய் மாப்பிள்ள இந்த தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுல அத கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கைய வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த நாடகத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் ஒரு லாரியிலோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டை தூக்குறதால வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பத்தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பத்தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்ப மார்க்கெட்ல காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? ஏய் மாப்பிள்ள இந்த தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுல அத கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கைய வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த நாடகத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் ஒரு லாரியிலோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டை தூக்குறதால வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பத்தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பத்தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்ப மார்க்கெட்ல காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். 2 மணிக்கு ராடி வருது, 6 மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம். பகல்ல வேலையெல்லாம் தானே இருக்கும். இனிமே சும்மா இருக்க கூடாதுடா. மார்க்கெட்ல மூட்டை தூக்குறத தவிர வேற என்ன வேலை தான்டா இருக்கு? ஏய், ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சர்ரா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு ₹1 எக்ஸ்ட்ரா கொடு. ஏதா செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிறது சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விக்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர்ஸ். இன்னொரு 1000 ரூபா குண்ணா. ஒரு நாளைக்கு தானே போவாங்க. செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்திருந்தா ஓகே. இப்ப மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளவு வாங்கிட்டா? நான் ஐடுவ பாக்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் குளம் போயிட்டு வந்தீங்களா? திருக்கர் கவர் 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயுடு. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசணும்ல. வாங்காச்சி, என்ன இவ்வளவு தூரம்? ஏய், அந்த சேர் எடுத்து வாடா. வேணாயா, வேணாம். ஏய், சீக்கிரம் எடுத்து வாடா. வேணாம் தம்பி. உட்காருங்க, சேரெல்லாம் யாராவது வந்திருக்கீங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரி ஆச்சி, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா பாத்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க.
சரிதாச்சி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் ஒண்ணு- வேண்டாம் சுந்து. +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன், அதான் சொல்றேன். இந்த குரூப்லயே அதிகமா படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சி, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றத பாக்குறேன். ஏல, வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடானா இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போலாமாச்சு. ஆடி மாசம் கூழுத்தது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங் செம்ம பிஸியா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷன் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும், அதுக்குள்ள ஆச்சி மண்டையே போட்டுரும். பேச்ச பாரு. அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பாத்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20 25 அதுக்குள்ள யோசிங்கடானா. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய் நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய், ஒரு செடி ஒரு ஃபிளவரு. நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றிய? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லயே சூப்பர் பிசினஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிசினஸ் தான். போனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி உன் போனை கொடு. டேய், ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனைய சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின்னு எல்லாம் தான் கிடைக்குது. நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும். நீங்க சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி பேசுவோம், நான் சாப்பிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு முடிச்சிருவோம். வணக்கம்யா. வாங்காச்சி, அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன், அது சரியா வரலாச்சு. ஆளுக்கு 6000 ரூபாய் தரேன்றான். அதை வச்சு என்ன பண்றது, அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்க எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்ல. மார்க்கெட்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கேன். அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமா தந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் ஆச்சி. ஒரு சின்ன யோசனை, இந்த பழ மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்கு. அதை நான் ரொம்ப நாளா பூட்டி தான் வச்சிருக்கேன். இன்னும் கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவானே. சரி. அதான் ஆச்சி, நான் அதை குடோனா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல பெரிய இடம். நான் வேணா ஒண்ணு பண்றேன், அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்க. ஐயா, 50 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போவோம்? வாடகை எல்லாம் நிறைய இருக்கும், பகடி வேற கேட்பாங்க. ஆச்சி, இதுக்கு நம்ம ஆச்சி, பசங்க ஆச்சி, எப்படி? இருங்க ஆச்சி. நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? நீங்க முதல் தடவையா என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க. அதுவும் உங்களுக்குன்னு இல்லாம இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேக்குறீங்க. ஏன் நீங்க மட்டும்தான் நல்லது செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா? ஒரு 6 மாசம் போட்டோம், கடை எப்படி போகுதுன்றத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகை நாளும் லோகு, மயிலிட்ட போய் கடைச்சாவே எடுத்துட்டு வா. அது எப்படியா சும்மா எல்லாம்? இப்ப என்ன வேணும்? காசு கொடுக்கணும், அவ்வளவுதானே? சரி, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு கொடுங்க. ஐயா, காசு ஹேய், என்னடா அது? 1 ரூபாய் கொடு. அண்ணா, நம்ம கடைக்கு அட்வான்ஸா பாத்தீங்களா? பரவாயில்லையே. நல்லா இருக்குடா. ஆச்சி மிஸ். இவன் எதுக்கு இங்க வர்றான்? என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன். இதுதான் மேட்ரா? அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா. என்ன சொல்ற? இங்க பாரு. இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான். ஏய், இங்க வரான். மணி, மயில் வண்டி மாதிரி இல்ல? என்ன சேகர, மார்க்கெட் பக்கம்? ஒண்ணு இல்லண்ணா, ஒரு சின்ன வேலையா அந்த பக்கம் வந்தண்ணா. போ போ, வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை? இல்ல, நான் சும்மா கடையை பார்த்துட்டு போலான்னு. என்ன வியாபாரம் ஒழுங்கா எடுக்க பார்க்க வந்தியா? போ போ. விடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா. தப்பிச்சண்டா. ஏய் லோகு, பாட்டி போன போடு. அண்ணா அண்ணா ஆ? உள்ள வாங்கண்ணா, சாப்பிட்டு போலாம். வேணாண்டா, கொஞ்சம் வேலை இருக்கு. இருக்கட்டும், நான் ஏதாவது சாப்பிடுங்கண்ணா. வாங்கண்ணே. இடமே மாறிச்சு. கடலாம் எப்படா போகுது? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. என்ன பிரச்சனை சொல்றா, பாத்துக்கிறேன். என்னண்ணா சாப்பிடுறீங்க? என்னடா சிக்கன் பக்கோடா மாதிரி. அதே சொல்லிடு. என்னது வெஜ்? சரிண்ணா. டேய் சேட்டு, அடுப்பு தவிடா. பாய் கடையில் 1 கிலோ சிக்கன் வேண்டாம், சீக்கிரம். நாளைக்கு வரானா? சேட்டு சொதிப்பிட்டானா? புள்ளி, அண்ணா கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. தம்பி, அப்படி மறைவா வை. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு தானே. இந்த பின்னாச்சு தான்டா சுடுகாடு தெரியும். இனிமே சாப்பிடவே தோணாது. என்ன தம்பி, சாப்பாடு இருக்கா? உட்காருங்க. என்னங்க கிளம்பிடுங்க? வரம்பா, அப்புறமா வரோம். பட்டுமாடா? சரிண்ணா. வாங்க. ஏ பில்லு
பா எனக்கு கறி ஓசையை கொடுத்தாரா? ஈவினிங் ஆச்சு கணக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. ஆமாடா மச்சி இங்க வா. உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு? 10, 20, 40. டேய் சித்தப்பா இங்க வா. பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம பணக்கார ஆகல. இந்த 40 ரூபா இருக்கு. கொட்டாதடா. எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. சீக்கிரம் முடி. நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன். மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவன்கிட்டயும் காசு பிடிங்கிட்டீங்களா? டேய், அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க. இல்ல புள்ளி, இப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டீங்களா? அப்படியே ஆட்சிக்கிட்ட பொண்ணு கேட்டு போண்டிதானே? யூ முந்திரவாதி சும்மா இருக்கியோ? நான் எடுக்கணும் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தோமே, அது எவ்வளோடா இருக்கும்? பாக்கணும் ஆச்சு. அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. ஏன் ஆச்சு? நான் எதுவும் கேட்டாரா என்ன? கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலடா. நாளைக்கு காலையில பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்துடலாம் என்ன? சித்தப்பா சாம்பார் ஊத்தவா? ஹலோ ஹலோ. என்ன? ஏய் வரா. ஓகே. ஹலோ, என் போன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா? பேசணுமா? வேணாம் நீயே பேசுப்பா. இங்க பாரு, இந்த காலத்து பசங்க எல்லாம் 2 நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லனா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துக்கலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க். எனக்கு டைம் வேணும். என்ன? நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டுதான் நீ சித்தப்பா தானா, கிரீன் ட்ரெஸ் போட்டுதா மாமாவா. நானோ கிரீனா ஓகே. அப்ப எல்லோனா ஒன்ன லவ் பண்றான்னு அர்த்தம். ஐயோ என்ன? இல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அவகிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் இருக்குமாடா? இது 10வது தடவை. மூட்டு தூங்கு. டேய், யாரா அது புருஸ்லி? அது இந்த இப்படி சண்டை போடுவான்ல ஆச்சு. அது என்னமோப்பா, அந்த படம்லாம் நான் பார்த்ததுல யாமினி படக்கும் ரொம்ப பிடிக்கும் போல. டீ மச்சான் உன்னை பத்தி தாண்டா. அவன் நடிச்ச படம் ரோகிணி தியேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா. இந்த மாதிரி யாரு பேரும் எழுதுனதே இல்ல. ஐயோம்மா, என்ன புருஷனைய பிடிச்சிருக்கு. நோட்டு புக் நான் வீட்டுக்கு போறேம்மா. புருஷலின்னு எழுதி வச்சுட்டா. ஏய் ஏய் டேய் கரெக்டா இருக்குடா. சூப்பரா. ஏய் யாமினி. ஆச்சி என்னடா நடக்குதுங்க? யாமினி ஒரு நாள் பிலிம் காட்டிக்கிருந்துச்சுல, அது நீ காமெடி பிலிம் ஆயிடுச்சுடா. வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. வண்டி விட்டு வாடா. டேய் அந்த சேர் எடுத்து போறோம், உட்காரு. ஏய் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? நேத்து சாப்பிட்டு நல்லா இருந்தது, அதே சொல்லமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆச்சி தெரிஞ்சா நம்மள திட்டுண்டா. ஏண்டா? ஒண்ணுலமையில இன்னைக்கு விரதம், வெள்ளிக்கிழமையில அப்ப வெஜ் சூப் சாப்பிடுவோம். ஏய் வேலை மிச்சம். சிக்கன் வேலை மிச்சம் பண்ணலாம். பார்ட்டி வந்துட்டான். வரட்டும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? வேணாமையில காலைல இருந்து வயிறு சரியில்லை. அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுவோம் மயில, செரிச்சிடும். சரிடா, 2 சிக்கன் சூப் சொல்லு, பெப்பர் அதிகமா போட்டு. அப்புறம் நம்ம மேட்டர் முடிச்சிடலாமா? ஏய் சேட்டு, இந்த 4 பாக்ஸ் எடுத்து காருக்கு மாத்து. இந்த மயிலு உன் கட்டிங்க. என்னன்னுமா? உன் இஷ்டம். வேலையை முடிச்சுக்கிறோம்ல, ஒரு நோட்டு கம்மியா குடுத்துட்டு இந்த ஏரியா தாண்டியா நீ? உங்ககிட்ட போய் அப்படி பண்ணணும் மயிலு. வர ஓகே லோகே வா. நான் பார்ட்டி பாட்டில் எல்லாம் கொடுத்து உஷார் பண்ணிட்டு போறேன். போய் கொடு. சூப்பரா, சான்ஸே இல்ல. ஏய் கிளாஸ் எடுத்துட்டு வா. லெமன் மிக்ஸ் பண்ண சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அடிக்கிறோம். அடிச்சிடுவோம். ஏய் என்னங்கடா? இல்லண்ணே அது சரக்கு பார்த்து மார்க்கெட்ல இருக்குங்கிறதே மறந்து போச்சு. ஏய் லோகே, அந்த சேரையும் அந்த பாட்டிலும் உள்ளட்டும். தம்பி அந்த ஸ்கிரீன் ஏத்தி விடு. அப்படியே ஜில்லுன்னு 2 சோடா வாங்கினா. மணி 10 ஆச்சு, எங்கடா ரமேஷ் இன்னும் காணோம்? 2 போகும்போதே போன் பண்ண மயில. இதோ வந்துடுறேன் நானுங்க, வந்துருவானுங்க.
சமைச்சதெல்லாம் வேஸ்ட். மொத்தம் கடைக்குள்ள வரல. உனக்கு என்ன மயில என்கேபி இருக்காப்ல, எதுவா இருந்தாலும் அவர் பார்த்து பாரு. என் மாமனை பார்த்து எனக்கு பயந்துருக்கானு சும்மா ஒண்ணும் இல்ல, 2 தங்கச்சிகளை கொடுத்துருக்கேன். என்ன லோகு? ஏடிஎம் வரல? ஆஹா வரலமா, ஸ்கூல்ல இருந்து அப்படியே போயிட்டா. வா ஆச்சி. நாளைக்கு பாத்துக்கலாம். சரி. ஹாய் சகோ. வணக்கம்ண்ணா. ஹாய், அப்படி என்ன எனக்கு புது சரக்கு? பேர் சொன்னா மட்டும் புரிஞ்சு போதா? ஏய் இந்த கிளாஸ் இந்த வரேண்ணா. கிளாஸ் இங்க இருக்குண்ணா. நைட்டு அதுல நெருக்கன்றதுல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? போன்ல எவ்வளவு பிட்டு வச்சுக்காந்துருக்கீங்க. எல்லாம் பார்த்து தானே இந்த மாதிரி போனு. சும்மா அலோ சொல்றதுக்கு 2000 போன் பத்தாதா? இத பாத்துருக்க நம்ம ஊர் செம்ம அத பிட்டு. இன்னும் பண்ணி பாக்கல. ஏய் உண்மையா நடந்ததா? இது மாதிரி கேரளா மேட்ச் கூட ஒண்ணு ஆடுறாங்கடா. ஏய் இது என் செல்லு ஏத்து. ஆன் பண்ணு. சைடு இருந்துச்சு, ஒரு சிக்கன் போடு. சிக்கன்லாம் இல்ல. இல்லங்க, பாய் கடை மூடி இருக்கும், சிக்கன் வாங்க முடியாது, அதான் சொல்றப்பல. 12 மணி ஆச்சு. டேய் சொல்லுங்கண்ணா. காலைல சீக்கிரம் கடை திறக்கணும்ல? ஆமாண்ணா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாவம் பசங்க. சரி இப்ப கிளம்புங்க, காலைல சாய் வைங்க. ஏய் என்னங்கடா? இல்ல நாங்க கடையில தான் இன்னைக்கு ஒரு நாள் உங்க ரூம் போங்க, நாங்க பாத்துறோம். போ. ஏய் வெளி லைட் ஆஃப் பண்ணு. மல்லிகை சாமானா வந்து இறங்கிருக்கு, கல்லா வேற தொடர்ந்து கிடக்கு. போதையில கேஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா. ஒண்ணு பண்ணலாம், யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்ப போறாங்களோ அப்ப சாவியை வாங்கிடலாம். மச்சி நீ இருக்கியா? ஏய் மூஞ்சாலும் பார்த்தாலே டென்ஷன். சரி நான் இருக்கேன். சரிடா, நீ காலைல தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு வா, நாங்கள் லோடுக்கு போறோம். ஒண்ணு யாரும் இல்லை, யாரும் தெரியாது. கொஞ்ச நேரம் தான் போயிடலாம். டைம் என்ன? பஸ் வர நேரம் தான். சரி இந்தா அதை கொடு. இந்தா கிளம்பு. ஏய் யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவி கொடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி தான் இருக்கியா? சாவி கொடு, நான் போறேன். சாவி கொடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? சாவி என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவில்ல கையில நின்ற? நானும் பாத்துட்டேன். ஏத்து பேசுறீங்க. போயிடு இன்னொரு தர